Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம ஆத்துல பிடிச்ச சின்ன மீன் வறுவல் செய்ய போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். இதுல 3 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அரை எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுக்கலாம். மீன் வறுவல் நல்லா கிறிஸ்பியாக வரதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா நீங்கள் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறலாம். நான் இன்றைக்கி ஆற்றுல பிடிச்ச சின்ன மீன்களை எடுத்திருக்கேன். மீனை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மசாலா எல்லாம் நல்லா கலந்தாச்சு. இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கலை. இப்போ மீனில் மசாலா எல்லாத்தையும் தடவிக்கலாம். மீனில் இருக்க ஈரப்பதமே போதும், மசாலா நல்லா ஒட்டிக்கும். இந்த மசாலாவோட மீன் நல்லா ஊறட்டும். இதை வந்து 1/2 அன் ஹவர் நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். இப்போ 1/2 அன் ஹவர் கழித்து பாருங்கள், மீனில் மசாலா எல்லாம் நல்லா ஊறியிருக்கு. இப்போ இந்த மீனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒவ்வொரு மீனாக இதில் சேர்த்துக்கலாம். இது சின்ன மீனாக இருக்கிறதுனால நம்ம டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மீன் எல்லாம் எண்ணெயில் சேர்த்ததும் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்க்கும் போது அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பக்கம் நல்லா குக் ஆனதும் இன்னொரு பக்கமாக மீனை திருப்பி போடுங்க. 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த மீன் மசாலாவோட எந்த ஒரு ஃபுட் கலரும் சேர்க்கல. உங்களுக்கு தேவைன்னா ஃபுட் கலர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 2 பக்கமும் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் எண்ணெயை வடிச்சிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே போல் எல்லா மீனையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளவுதான், நல்ல கிறிஸ்பியான சின்ன மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த மீன் வறுவல் மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார் ரசத்தோடலாம் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். அப்படியே நீங்கள் ஸ்நாக்ஸாக கூட இதை சாப்பிட்லாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.